இந்த உலகத்துல தாய விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. இந்த அம்மாக்கு 3 குழந்தைகள் மிஸ்கரேஜ் ஆயி 4வதா பிறந்த குழந்தை தாங்க பிருத்வி. பிருத்வி 9 மந்த்ஸ் இருக்கையில திடீர்னு மூச்சு திணறல் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது. உடனே இவங்க டயக்னீஸ் பண்றாங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இவனுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணணுன்றாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட தாய் என்னோட லிவரை எடுத்து வைங்க என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை டாக்டர்ஸும் 16 மணி நேரம் சர்ஜரிக்கு அப்புறமா லிவர் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வெளியில சொல்றாங்க. இதனால ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தன் குழந்தையோடைய ஐசியூலேயே 6 மாசங்கள் வாழ்றாங்க. தன் குழந்தை ஒரு ஒரு மூச்சு விடுறப்பையும் திணறத பார்த்து கஷ்டப்படுறாங்க. அந்த காட் கிட்டயே ரொம்ப அழுது தன்னோட ஹோப்பை விடாம, ஆனா வேறு வழி இல்லாம ஒன்று என் குழந்தை உயிரை எடுத்துரு, இல்லைன்னா என் உயிரை எடுத்துரு அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடவுள் தாய் பாசத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நிரூபிச்சிட்டான். உங்க அம்மா உன்னை ரொம்பவே லவ் பண்றாங்க. எந்த ஒரு ஹோப்பையுமே விடாம உன்னை என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. நீ அவங்க கிட்ட போய் சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு, அவங்கள கடைசி வரை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி கடவுளே அந்த பையனை திரும்ப கொடுத்துட்டாங்க.